வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது iQOOட புது ஸ்மார்ட் ஃபோன் iQOO Neo 6. இந்த ஃபோன் மே 31 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ விலை எனக்கு தெரியாது இப்போதைக்கு. பட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் 30,000க்கு கீழே வரும்னு நான் நம்புகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன், நிறைய விஷயங்கள் இதில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதான் iQOO Neo 6. இது பார்த்தீங்கன்னா 2 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது டார்க் நோவாங்கிற இந்த கலர், சைபர் ஏஜ்னு இன்னொரு கலர்லையும் அவங்க கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு இதோட பில்ட் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, ஃபீல் நல்லா இருக்குது. நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ், அதுக்கான USB டைப்-C கேபிள். இந்த ஃபோனில் ஆடியோ ஜாக் கிடையாது, அதுக்கான ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்கள் வயர்டு இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஸோ இப்போ இந்த iQOO Neo 6ஓட டிசைனை பற்றி விலாவரியாக பார்க்கலாம். இந்த ஃபோன் பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. சைட்ஸும் பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் இருக்குது. பட் இந்த பிளாஸ்டிக் ஒரு நல்ல ஒரு உயர்தர பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே தெரியல. ஃபஸ்ட் நான் கிளாஸ் ஃபினிஷ்னு கூட நான் நினச்சேன், ஒரு மேட் ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பட் இது பிளாஸ்டிக் பாடி, பட் நல்ல ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் எதுவும் வரல. கலரும் எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. மேட் ஃபினிஷில் இது பார்க்க நல்லாயிருக்கு. சைட்ஸ் கவுட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பின்பக்கம். ஸோ எர்கானமிக்காகவும் இருக்குது, ஹேண்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. பின்பக்கம் கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. அதில் நியோ OIS A கேமரான்னு போட்டிருக்காங்க. iQOO பிராண்டிங்கும் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8.54 mm திக்னஸ் மற்றும் 190 grams வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் நாய்ஸ் கேன்சலிங் மைக் மற்றும் IR பிளாஸ்டர் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர். இதில் டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த ஃபோனில் கிடைக்குது. டைப்-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் சிம், டூவல் ஸ்டாண்ட் பை ஓடி வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இதில் கிடையாது. 5G ஸ்மார்ட் ஃபோன்னால உங்களுக்கு இந்தியாவில் இப்போ 5G கிடையாது. இந்தியாவில் என்னென்ன பேண்ட் சப்போர்ட் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பொதுவாக நீங்கள் ஃபியூச்சர் ரீதியாக வாங்கினா அதிக பேண்ட் சப்போர்ட் உள்ள ஃபோன்கள் வாங்குறது பெட்டர். பட் இதில் பார்த்தீங்கன்னா குறைவான ஒரு பேண்ட் சப்போர்ட் தான் தந்திருக்காங்க. 4 5G பேண்ட்ஸ் தான் இதில் சப்போர்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தராங்க. இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. இப்போ இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த 27.06 GB சிஸ்டம் மற்றும் மற்ற ஆப்ஸ் யூஸ் ஆகுது. ப்ளூடூர் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், தேவையில்லைன்னா. FM ரேடியோ கிடையாது, சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ திரையில் பார்க்குறீங்க. சென்சர்ஸ், தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட் 1 L1 சர்டிஃபிகேஷனும் இந்த ஃபோனில் உண்டு. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 6.62 inch டிஸ்பிளே. E4 AMOLED டிஸ்பிளே. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 800 nits பிரைட்னஸ். பீக் பிரைட்னஸ் 1300 வரைக்கும் சில நேரங்களில் போகுது. ஒரு நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளே. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்குலாம் நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே நல்ல ஒரு டிஸ்பிளே, உயர்தர AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஃப்ரெஷ் ரேட்டை ஆட்டோ, அதாவது ஸ்மார்ட் ஸ்விட்சில் டிஃபால்ட்டாக இருக்குது. இல்லாட்டி 120 Hz 60 Hzல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குது. அதுக்கான பல கிளாக் ஃபேஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் டெஸ்டட் சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பல ஃபோன்கள் இது பார்த்துருக்கோம். நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர். இது எனக்கு பிடித்தமான ஒரு ப்ராசஸர் கூட. இது ஸ்னாப்டிராகன் 870 5Gயில் இது பவர் ஆகுது. 8GB RAM 128 GB வேரியன்ட் இருக்குது. 12GB RAM 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்குது. LPDDR4X RAM UFS 3.1 ஸ்டோரேஜில் இது கொண்டு வராங்க. 360 Hz டச் சாம்பிளிங் இருக்குது. 4D வைப்ரேஷன் இருக்குது. கேம் விளையாடும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. கேம் விளையாடும்போது அதை எனேபிள் பண்ணிங்கன்னா. டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடுறதுனாலும் சரி, நார்மல் யூஸுக்குனாலும் சரி, மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். BGMI விளையாடினாலும் சரி, கால் ஆஃப் டியூட்டி விளையாடினாலும் சரி, எல்லாமே உயர்ந்தர கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் விளையாடும்படியான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்குது. இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா பின்பக்கம் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா OIS ஓடி வருது. 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. 2 MP மோனோ சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு 16 MP கேமரா தந்திருக்காங்க. இதில் எனக்கு பிடித்தமான ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 4K 60 FPSல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4K கூட நீங்கள் ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ எடுக்கலாம். ஏர்லி சாம்பிள்ஸில் இதோட எனக்கு ஃபோட்டோ குவாலிட்டியெலாம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. நீங்களே பாருங்கள்.
பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4700 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 12 நிமிஷத்தில் நீங்கள் 50% சார்ஜ் பண்ணிக்கலாம். முழுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு அரை மணிக்கூர் கிட்ட ஆகுது. ஸோ வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி ஒரு டீசெண்டான பேட்டரியும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி அவங்களோட ஃபன் டச் ஓஎஸில் வந்து பவர் ஆகுது. விவோவோட ஃபன் டச் ஓஎஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து iQOO Neo 6. விலை எனக்கு இப்போது தெரியாததுனால எனக்கு வந்து ஜட்ஜ் சொல்ல முடியல இது வாங்கலாமா வேண்டாமான்னு. பட் என்னோட முதல் பார்வையில் அன்பாக்சிங் இந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, கேமராவும் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமரா தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதில் தராங்க. இதோட முழுமையான விமர்சனம் இதோட விலை தெரிஞ்ச பிறகு நான் வந்து போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.